வணக்கம். ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்க சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. சரி, ஜோதிடம்ங்கிறது வெறும் எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்ல. அது நமக்கு வரப்போற நல்ல வாய்ப்புகளுக்கும் சில சவால்களுக்கும் நம்மள தயார்படுத்திக்கிற ஒரு சூப்பரான வழிகாட்டி. அந்த வகையில பிப்ரவரி 2026ல விருச்சிக ராசி நேயர்களுக்காகவே ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அரிய கிரக அமைப்பு உருவாக போகுது. வாங்க, இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு உங்களுக்கு என்னென்ன கொண்டு வரப்போகுதுன்னு ஆழமா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்கனாலே அவங்களுக்குள்ள இந்த ரெண்டு குணங்களும் ரொம்ப ஆழமா இருக்கும். அவங்களோட அறிவு ரொம்ப கூர்மையானது. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் அவங்க அன்பு காட்ட ஆரம்பிச்சா அது ஒரு பேரன்பா, ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஆனா அவங்கள காயப்படுத்திட்டா அவங்களோட கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கும். இந்த ரெண்டு தீவிரமான குணத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு தான் விருச்சிக ராசிக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டி. இந்த முழு கணிப்பையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல நீங்க இப்போ என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரப்போற அந்த அரிய கிரக சேர்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கார்டியன் மாதிரி ஒரு கிரகம் எப்படி உள்ள வந்து எல்லாத்தையும் மாத்துதுனோ, அதனால உங்களுக்கு கிடைக்க போற அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு, கடைசியா இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்க நீங்க என்ன செய்யணும்னு வரிசையா பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயம் வர்றதுக்கு முன்னாடியும் நாம இப்போ எந்த நிலைமையில இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில கொஞ்ச காலமாவே விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிட்டு வர்ற ஒரு ஜோதிட ரீதியான சவால் பத்தி முதல்ல பார்க்கலாம். இதுதான் வரப்போற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன். சொல்லப்போனா உங்க ஜாதகத்துல இப்போ ஒரு பெரிய ஆட்டமே போயிட்டு இருக்கு. இதுல சவாலான கேரக்டர்ஸ் யாருன்னா சனி பகவானும் ராகு பகவானும் தான். இவங்க கூட்டணி சில அழுத்தத்தையும் தடைகளையும் கொடுக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நன்மைகளை செய்யற பாதுகாவலரா குரு பகவான் இருக்காரு. இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் உங்க இப்போதைய அனுபவங்களுக்கு காரணம். இந்த சவாலுக்கு பேர் தான் அர்த்தாஷ்டம ஸ்தானம். இது உங்க ராசிக்கு 4வது வீட்ல, அதாவது உங்க சுகஸ்தானத்துல இருக்கு. இந்த இடத்துல தான் தடைகளை தரக்கூடிய சனியும் ராகுவும் ஒன்னா இருக்காங்க. இதனால சிலருக்கு திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆகி செலவு வந்திருக்கும், இல்லனா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வந்திருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன தடை, ஒருவித மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு தெரியாத சக்தி நம்மள பெரிய பாதிப்புல இருந்து காப்பாத்துதேன்னு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த தெரியாத சக்தி வேற யாரும் இல்ல, அது தேவகுரு வியாழன், அதாவது நம்ம குரு பகவான் தான். ஜோதிடத்துல ஒரு கிரகத்தோட பார்வைக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு. இப்போ குரு பகவான் சனி ராகு இருக்கிற உங்க 4ஆம் வீட்டை தன்னோட 7ஆம் பார்வையால பார்த்துட்டு இருக்காரு. குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குருவோட பார்வை ஒரு ஷீல்டு மாதிரி செயல்பட்டு இந்த அர்த்தாஷ்டம சனியால வர்ற பெரிய பாதிப்புகளை தடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு. சரி, இப்போ நாம நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு போக போறோம். பிப்ரவரி 2026ல நடக்க போறது ஒரு சாதாரண கிரகப்பெயர்ச்சி கிடையாது. இது ஜோதிட சரித்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வானியல் நிகழ்வு. ஜோதிடத்துல இத கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. யுத்தம்னாலே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான். பல கிரகங்கள் அதோட அலகலக குணங்களோட ஒரே வீட்ல ஒன்னா சேரும்போது அங்க ஒரு பெரிய எனர்ஜி உருவாகும். இந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா, கணிக்க முடியாத அளவுக்கு தீவிரமா இருக்கும். ஒரு சின்ன ரூம்குள்ள நிறைய பவர்ஃபுல்லான ஆட்கள் இருந்தா எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். அப்படி பிப்ரவரி 2026ல உங்க சுகஸ்தானமான 4வது வீட்ல, அதாவது கும்பராசில 1 இல்ல 2 இல்ல, ஆச்சரியப்படுற மாதிரி சரியா 6 கிரகங்கள் ஒன்னா சேரப்போகுது. இங்க யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னு பாருங்க. கிரகங்களோட ராஜா சூரியன், தளபதி செவ்வாய், இளவரசன் புதன், அசுரகுரு சுக்கிரன், நீதிமான் சனி, அப்புறம் நிழல் கிரகம் ராகு. இப்படி ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் ஒரே வீட்ல சேருது. இதுல நல்லதும் சேர கிரகங்களும் இருக்கு, கொஞ்சம் சவாலான கிரகங்களும் இருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுது. உடனே உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரும். இதே மாதிரி 6 கிரகங்கள் 2020ல ஒன்னா சேர்ந்துச்சு. அந்த நேரத்துல தான் உலகம் ஒரு பெரிய பேண்டமிக்கை சந்திச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ 2026ல வரப்போற இந்த கிரக யுத்தமோ உலகத்துக்கோ இல்ல நமக்கோ ஆபத்தானதா இருக்குமான்னு ஒரு பயம் வர்றது இயல்புதான். இப்போதான் நாம இந்த கணிப்போட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம். 2020ல நடந்த கிரக சேர்க்கைக்கும் 2026ல நடக்க போற கிரக சேர்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் ஒரு மாபெரும் பாதுகாவலன் ரூபத்துல வருது. அவர்தான் நம்ம குரு பகவான். உங்க கேள்விக்கான பதில் ஒரு உறுதியான இல்ல. இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு ஆபத்தானது கிடையாது. ஏன் தெரியுமா?
ஏன்னா இந்த தடவை குரு பகவான் அந்த 6 கிரகங்களோட சேரல. அவர் அந்த கூட்டணிக்கு வெளியே உங்க ராசிக்கு 10வது வீட்ல இருந்து தன்னோட தெய்வீக பார்வையால இந்த 6 கிரகங்கள் இருக்கிற வீட்டை முழுசா பார்க்கறாரு. சொல்லப்போனா அவர் இந்த யுத்தத்துல கலந்துக்கல, ஆனா ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர்வைசர் மாதிரி இருந்து அந்த மொத்த எனர்ஜியும் உங்களுக்கு பாசிட்டிவா மாத்த போறாரு. இத ஒரு அழகான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம்ல வியாழன் கிரகம் ஒரு கார்டியன் மாதிரி. அதோட பெரிய ஈர்ப்பு விசையால பூமியை தாக்க வர்ற நிறைய விண்கற்களை தாம் பக்கம் இழுத்து பூமியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துது. அதே மாதிரிதான் ஜோதிடத்துல குரு பகவானோட பார்வை உங்களை நோக்கி வர்ற கெட்ட விஷயங்களையும் துரதிர்ஷ்டத்தையும் தம் பக்கம் இழுத்து உங்களுக்கு ஒரு முழு பாதுகாப்பை கொடுக்கும். பாருங்க, இந்த ஒரு சின்ன வித்தியாசம் எவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுன்னு. ஒருவேளை குருவோட பார்வை மட்டும் இல்லாம இந்த 6 கிரக சேர்க்கை நடந்திருந்தா அது உலக அளவுல பெரிய குழப்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். ஆனா குருவோட பார்வை இருக்கிறதால அந்த 6 கிரகங்களோட மொத்த சக்தியும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமா, வெற்றியா, பாதுகாப்பா மாறுது. நெகட்டிவ் எனர்ஜி ஒரு மேஜிக் மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சரி, இப்ப குரு பகவான் மொத்த கேமையும் நமக்காக மாத்திட்டாரு. அப்போ இந்த 6 கிரகங்களோட சேர்ந்த சக்தி உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதமான விஷயங்களை செய்ய போகுது? இது உங்களுக்கான ஒரு கோல்டன் பீரியட். இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையோட பல முக்கியமான பகுதிகள்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களா? இதுதான் அதுக்கான பெஸ்ட் டைம். கல்யாணத்துக்காக காத்திருந்தா ரொம்ப சிறப்பா கல்யாணம் நடக்கும். சமூகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இது சிம்ம ராஜயோகம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறதால உங்க சொல்லுக்கு மதிப்பு கூடும். சொசைட்டில உங்க ஸ்டேட்டஸ் பல மடங்கு உயரும். பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்நாள் லட்சியம்னு நீங்க எதை நினைச்சீங்களோ அதை அடையறதுக்கான சக்தியும் சூழலும் தானா அமையும். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது ஏதோ சின்ன சின்ன வெற்றிகளை பத்தி இல்ல. இது உங்க வாழ்நாள் கனவு. நீங்க சின்ன வயசுல இருந்தோ இல்ல பல வருஷமாவோ ஒரு கனவோட இருந்திருக்கலாம். ஒரு வீடு கட்டணும், ஒரு பெரிய பதவிக்கு போகணும், இல்ல ஒரு கலையில ஜெயிக்கணும்னு எதுவோ வேணா இருக்கலாம். அந்த கனவுகளை நிஜமாக்குறதுக்கான பாதை ரொம்ப தெளிவா தெரியும். அதை அடையறதுக்கான எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்ளோ பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது அந்த நல்ல ஆற்றலை நாம முழுசா வாங்கிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுக்கான ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சில டிப்ஸ் இப்ப பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். 1, உங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை விடாம செய்யுங்க. குறிப்பா விருச்சிக ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் ஆதிசக்தியையும் தொடர்ந்து வழிபடுங்க. 2வது, குரு பகவானோட அருளை இன்னும் அதிகமாக்க குருக்களை மதியுங்க. குருனா டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மா, நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், நம்மளை விட வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்கன்னு எல்லாருமே குருதான். அவங்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் அன்பும் குருவோட அருளை நேரடியா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால பிப்ரவரி 2026ல வரப்போற இந்த பெரிய கிரகச்சேர்க்கையை பார்த்து பயப்பட தேவையில்லை. இது ஒரு அச்சுறுத்தல் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போறதுக்காக பிரபஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லான்ச் பேட். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த எனர்ஜியை வரவேற்கவும் பயன்படுத்தவும் மனசளவில் தயாராகுங்க. ஒரு அசாதாரணமான வளர்ச்சி காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விரிவான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் ஆழமான ஜோதிட தகவல்களுக்கு ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.